கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சிரமப்படுத்தப்பட்டேன். யாராலையும் இல்லை, என்னுடைய அறியாமை. தேவ சமூகத்தில் உட்காந்து ஜபத்தை குறித்ததான விளக்கத்தை பெற்றுக்கொள்வதுக்கு பதிலாக ஏதோ ஒரு ஊழியக்காருக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறார். அவர் ஏதோ ஃபண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுறார், காசு வாங்கி பண்ணுறாருன்னு. அது ஒரு செட்டப்பில் போயின்னு இருக்குது. அந்த கட்டணத்தை செலுத்த கூட என்னால் முடியல. அவ்வளோ தூரம் போய் அவன் ஏதாவது என்னென்னோ ஏற்றுக்கொள்வாங்கன்னு பார்த்தா ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இல்லை பேமெண்ட் ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்பி வெக்கத்தோடு நான் திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. வர வழியில் தான் ஆண்டவர் சொன்னார், என் சமூகத்தில் உட்காராத போனேன், நீ அந்த மாதிரியெல்லாம் பேமெண்ட்டு கொடுத்து மூமெண்ட்டில் இருந்தீங்கன்னாக்கா ஒர்க் அவுட் ஆகாது. என் சமூகத்துலேருந்து கற்றுக்கோள், என் பாதத்தாண்டிலேருந்து கற்றுக்கோள். அப்படி தான் இவ்வளோ புத்தகங்கள்லாம் எழுத முடிஞ்சது. என்னை ஒரு மனிதன் ஞானவான் என்று நம்பி பேசுகிறார்கள் என்றால் அந்த ஞானத்தினுடைய அஸ்திவாரம் கர்த்தருடைய வசனம், தேவ சமூகம். இது ரெண்டும் இல்லாமல் நான் ஒரு பூஜ்யம். நான் மட்டும் இல்லை, இது ரெண்டுத்தில் இருக்கிற ஜனங்கள்